பிரான்சின் எசோன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 18 சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை திருடியதாக 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் மோர்கினி சாம்பினி பகுதியில் உள்ள பேக்கரியில் கார் மூலம் கடையின் கண்ணாடியை உடைத்து நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த கொள்ளையர்களின் முக்கிய இலக்கு கடைகளில் உள்ள தானியங்கி சில்லறை இயந்திரங்கள் ஆகும். கடைகளின் முன்பக்க கதவை கார் கொண்டு மோதி உடைக்கும் இவர்கள் வெறும் 2 நிமிடங்களுக்குள் உள்ளே புகுந்து பணப்பெட்டிகளை தூக்கிச் செல்கின்றனர். இந்த இயந்திரங்கள் சுவரோடு இணைக்கப்படாமல் மேசையிலேயே வைக்கப்பட்டிருப்பது திருடர்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. கொள்ளை சம்பவங்களுக்கு பதிலாக இவர்கள் அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார்களை திருடி பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு சுமார் 20 கார்கள் இந்த திருட்டு சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் கண்டறிந்தனர். இந்த தொடர் கொள்ளைகளால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு பண இழப்பை விட கடையின் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்ததால் ஏற்பட்ட இழப்பே அதிகமாக உள்ளது. சில இடங்களில் சில 100 யூரோக்களை திருட முற்படும் போது கடையின் சேதம் ஆயிரக்கணக்கான யூரோக்களை தாண்டுகிறது. இதனால் வணிக நிறுவனர்கள் பெரும் கவலைக்கு உள்ளாகியுள்ளனர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த பேக்கரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தங்களது உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இரவு நேரங்களில் பணப்பெட்டிகளை காலியாக வைக்குமாறும் கடையில் பணத்தை வைத்திருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். இவர்கள் மீது 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.